12ஆம் வகுப்பு காமர்ஸ், அதாவது வணிகவியல் 2 மார்க் கொஸ்டின். அதில் அத்தியாயம் 18, சாப்டர் 18, குறைதீர்ப்பு செயல்முறை. முதல் கேள்வி, குறைதீர்ப்பு குறிப்பு வரைக. நுகர்வோர் தங்கள் உரிமைகள் சலுகைகளை பற்றி அறியாமல் சுரண்டப்படுகிறார்கள். அவர்களை காப்பாற்ற அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நுகர்வோர் குறைதீர்க்க 3 அடுக்கு நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. அது என்னன்னா மாவட்ட மன்றம், மாநில ஆணையம், தேசிய ஆணையம். அடுத்து, தேசிய ஆணையத்தினை பற்றி விவரி. இந்த அமைப்பு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழ் ஒரு பகுதி நீதிமன்றமாக 1988ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இதனோட தலைமை அலுவலகம், தேசிய ஆணையத்தின் தலைமை அலுவலகம் எங்குள்ளது? புதுடெல்லி. இந்த தீர்ப்பாணையம் உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதியை தலைவராக கொண்டு இயங்கி வருகிறது. இந்த அமைப்பு தேசிய தீர்ப்பாணையம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, மாநில ஆணையம் என்ற பதத்தை விவரிக்கவும். இந்த ஆணையம் மாநில அளவில் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பை நுகர்வோர் குறைபாட்டு தீர்ப்பாணையம் என அழைக்கப்படுகிறது. சரக்கு மற்றும் சேவைகள் தொடர்பாக எழும் புகார்கள் இந்த தீர்ப்பாணையத்தின் செயல் எல்லைக்குள் அடங்கும். விற்கப்பட்ட சரக்கில் ஏற்படும் பழுதுகள் மற்றும் தரக்குறைகள் மற்றும் நியாயமற்ற மற்றும் தடை செய்யும் வணிக நடைமுறைகளுக்கு நோக்கத்திற்காக வணிக நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு ஆணையம் என்ற பெயரில் துவங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. அடுத்து, மாவட்ட மன்றம் பற்றி விளக்குக. 1986ஆம் ஆண்டின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் அதன் பிரிவு 9 ஆகியவற்றின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட மன்றத்தை மூலம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட நுகர்வோர் நலனை பாதுகாக்க என்ற ஒவ்வொரு மாவட்டமும் அவசியம். மாநில அரசு அதை செய்ய தகுதியுடையதாக இருந்தால் ஒரு மாவட்ட மன்றமும் ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்ட மன்றங்களை உருவாக்க முடியும். ஒரு நுகர்வோர் தனது குறையினை நுகர்வோர் மன்றத்தில் தாக்கல் செய்யலாம். பாதிக்கப்பட்ட நபரால் மட்டுமே புகார் அளிக்கப்பட வேண்டும் என்று அவசியமில்லை. அவர் சார்பாக மற்றவர்களுக்கு புகார் கொடுக்க உரிமை உண்டு. அப்போ இது 3ம் பார்த்தாச்சு. என்னென்னு இந்த 3 கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசிய ஆணையம், மாநில ஆணையம், மாவட்ட மன்றம், இந்த 3 கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்வி வரும். அடுத்து, வாணிபச் சூழல், சாப்டர் 19 சுற்றுச்சூழல் காரணிகள். உட்புற சூழல் என்றால் என்ன? உட்புற சூழல் என்றால் என்ன? உட்புற சூழல் என்பது நிறுவனத்தின் உட்புறத்தோடு தொடர்புடைய காரணிகளாகும். எனவே இவற்றை கட்டுப்படுத்துதல், மாற்றியமைத்தல் போன்றவற்றை நிறுவனங்கள் எளிதில் மேற்கொள்ள முடியும். உதாரணமாக கொள்கைகள் மற்றும் திட்டங்கள், நிறுவன கட்டமைப்பு, ஊழியர்கள், நிதி மற்றும் வளங்கள் போன்றவை. அடுத்து, பெருநிறுவன நிர்வாகத்தின் பொருள் என்ன? பெருநிறுவன ஆளுகை என்பது ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கும் விதிகள் மற்றும் கொள்கைகள் ஆகும். ஒரு நிறுவனத்தை நிர்வகித்து அதன் குறிக்கோளை அடைவதற்கான ஒரு வடிவமைப்பை இது வழங்குகிறது. பெருநிறுவன ஆளுகை என்பது பயமின்மை, வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு மற்றும் பொறுப்பு ஏற்பு போன்ற 4 தூண்களை அடிப்படையாக கொண்டது. நல்லா வச்சுங்க. பெருநிறுவன ஆளுகை என்பது பயமின்மை, வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு மற்றும் பொறுப்பு ஏற்பு ஆகிய 4 தூண்களை அடிப்படையாக கொண்டது. அடுத்து, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரக்கு மற்றும் சேவைகள் வரி ஜிஎஸ்டி என்றால் என்ன? நாடு முழுவதும் சரக்குகள் மற்றும் சேவைகளில் மறைமுக வரியாக சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு விரிவான பலகட்ட இலக்கு அடிப்படையிலான மதிப்பு கூட்டு வரியாகும். சரக்குகள் மற்றும் சேவை வரி தொடர்பான பிரச்சனைகள் தீர்ப்பது தொடர்பாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு பரிந்துரைகளை வழங்கும் ஓர் அரசியலமைப்பு.
சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான பிரச்சனைகள் தீர்ப்பது தொடர்பாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு பரிந்துரைகளை வழங்கும் ஓர் அரசியலமைப்பு. அடுத்து VUCA, அதனுடைய விரிவாக்கம். விரைவான தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக வணிகத்தின் எதிர்கால சூழலை சுருக்கமாக ஏற்ற இறக்கம், நிச்சயமற்ற தன்மை, சிக்கலான தன்மை, தெளிவற்ற தன்மை கொண்டவை என கூறலாம். இந்த நாளை எழுதினாவே உங்களுக்கு வந்து 2 மார்க் கன்ஃபார்ம். VUCA ஏற்ற இறக்கம், நிச்சயமற்ற தன்மை, சிக்கலான தன்மை, தெளிவற்ற தன்மை. அடுத்து பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். வாணிப சூழல்ல தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் கேள்வி, புதிய பொருளாதார கொள்கையின் கிளைகள். இது 3 தான், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். இந்த பாடத்திலேயே ஒரு கேள்விக்கு உண்டான பதில் இருக்குது. அடுத்தது தனியார் மயமாக்கல் என்றால் என்ன? தனியார் மயமாக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் உரிமைகளை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றித் தரும் நிகழ்வு அல்லது கொள்கைகளை குறிப்பிடுவதாகும். தனியார் மயமாக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் உரிமைகளை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றி தரும் நிகழ்வு அல்லது கொள்கையை குறிப்பிடுவதாகும். சுருங்கக்கூறின் தனியார் மயமாக்கல் என்பது பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை தனியார் துறைக்கு மாற்ற அனுமதி அளிப்பது தான் தனியார் மயமாக்கல். தாராளமயமாக்கலின் ஏதேனும் 2 குறைபாடுகள்: வேலையின்மையை அதிகரித்தல், உள்நாட்டு தொழிலாளர்களின் இழப்பு, அயல் நாடுகளின் சார்ந்திருத்தல், சமநிலையற்ற வளர்ச்சி. அடுத்து உலகமயமாக்கலின் ஏதேனும் 2 நன்மைகள்: வெளிநாட்டு ஒத்துழைப்பை கூட்டுதல், சந்தை விரிவாக்கம், தொழில்நுட்ப வளர்ச்சி. அடுத்த பாடம் பாருங்க. சரக்கு விற்பனை சட்டம் 1930, அதாவது சரக்கு விற்பனை சட்டம் 1930 மற்றும் மாற்று முறை ஆவண சட்டம் 1981 அலகுல அத்தியாயம் 21. சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன? சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்பது எந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக பொருளை விற்பவர் வாங்குனருக்கு விலை என்ற மறுபயன் பெற்றுக்கொண்டு பொருளின் மீதான உரிமையை மாற்றி தருகிறாரோ அதுவே சரக்கு விற்பனை ஒப்பந்தமாகும். பாருங்க, சரக்கு விற்பனை ஒப்பந்தம்னா என்ன? எந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக பொருளை விற்பவர் வாங்குனருக்கு விலை என்ற மறுபயன் பெற்றுக்கொண்டு பொருளின் மீதான உரிமையை மாற்றி தருகிறாரோ அதுவே சரக்கு விற்பனை ஒப்பந்தமாகும். சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படை கூறுகளை பட்டியலிடுக. இருதரப்பினர், பொருளின் மீதான உரிமை மாற்றம், சரக்கு பொருள், விலை, விற்பனை மற்றும் விற்பனை உடன்பாடு. இதான் சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படை கூறுகள். சரக்கு என்றால் என்ன? சரக்கு என்ற சொல் பணம், அசையா சொத்து, உரிமைகோர் சரக்கில் அடங்காது. சரக்கு என்ற சொல்லில் பணம், அசையா சொத்துகள், உரிமைகோர் போன்றவை அடங்காது. மேலும் சரக்கில் அனைத்து அசையும் சொத்துக்களான பங்குகள், பயிர்கள், கண்ணுக்கு புலனாகாத இனங்களான நட்பெயர், காப்புரிமை, பதிப்புரிமை, வணிகக் குறிகள், வியாபார சூத்திரம் போன்றவை உள்ளடங்கும். நிகழ் சரக்கு என்றால் என்ன? நிகழ் சரக்கு என்பது ஒரு வகை எதிர்கால சரக்கு ஆகும். இது விற்பவர் கைவசம் வந்து சேர்வது எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்ச்சியை பொறுத்தது. உதாரணமாக, ஏ என்பவர் பி என்பவரோடு ஒரு குறிப்பிட்ட ஓவியம் சியிலிருந்து கிடைத்தால் விற்பனை செய்கிறேன் என ஒப்பந்தத்தில் ஈடுபட்டால் அந்த ஓவியப் பொருள் வரு நிகழ்சார் சரக்கு என்று பொருள்படும். அடுத்த அத்தியாயம் 22, மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881. மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட தொகையை உரிமை வழங்குவதும் அல்லது மேலெழுதல் அல்லது கையில் கொடுப்பது மூலம் ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு அதன் உரிமையை மாற்ற ஏதுவான ஆவணம். அப்போ ஒரு நபர்கிட்ட இருக்கிற உரிமையை மற்றொரு நபருக்கு மாற்றுறதுக்கு பேர் மாற்றுமுறை ஆவணம். அடுத்து கடனுறுதி சீட்டின் சிறப்பியல்புகளில் 3 குறிப்பிடுக. கடனுறுதி சீட்டு எழுதப்பட்டிருக்க வேண்டும். பணம் செலுத்த நிபந்தனையற்ற உறுதிமொழியை உள்ளடக்கி இருக்க வேண்டும்.
உறுதிமொழி நிபந்தனையற்றதாக இருக்க வேண்டும். வரைபவர் கையொப்பம் இட்டிருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, காசோலை என்றால் என்ன? மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 1881 படி பிரிவு 6 படி வெளிப்படையாக கேட்டாலன்றி வேறு எப்போதும் பணம் தரக்கூடாது என வாடிக்கையாளரால் வங்கியின் மீது எழுதப்படும் மாற்று சீட்டே காசோலை எனப்படும். மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 1881 பிரிவு 6 படி வெளிப்படையாக கேட்டாலன்றி வேறு எப்போதும் பணம் தரக்கூடாது என வாடிக்கையாளரால் வங்கியின் மீது எழுதப்படும் மாற்று சீட்டே காசோலை எனப்படும். அடுத்து 23வது பாடம், தொழில் முனைவுக்கான அடிப்படை கூறுகள். தொழில் முனைவுக்கான அடிப்படை கூறுகள். தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் 2 குறிப்பிடுக. தொழில் துணிகர உணர்வு, தன்னம்பிக்கை, நெகிழ்வுத்தன்மை, புதுமை புகுத்தல். அடுத்து, தொழில் முனைவோரின் மேலாண்மை பணிகளை பட்டியலிடுக. திட்டம் தீட்டல், அமைப்பு பணி, கட்டளையிட்டல், கட்டுப்பாடு காத்தல், ஒருங்கிணைப்பு. தொழில் முனைவோரின் தோற்றுவிப்பு பணிகளை குறிப்பிடுக. வாய்ப்புகளை கண்டறிதல், தொழிலின் நோக்கத்தினை தீர்மானித்தல், ஆழ்ந்த பகுப்பாய்வு, தொழில் நிறுவனத்தின் அமைப்பு முறையினை தேர்வு செய்வது, தொழில் துவங்கும் சடங்கு முறைகள், தொழில் திட்டம் தயாரித்த செயல். அடுத்து, மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் சிக்கல்களை எழுதுக. நிதி பிரச்சனை, இயக்கத்தடை, கல்வியறிவின்மை, ஆதரவு இன்மை, கடும் போட்டி, உணர்ச்சி வயப்படல், போதிய விவரமின்மை, சார்ந்து வாழும் கலாச்சாரம். இதெல்லாம் மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் சிக்கல்கள்.